யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல கர்த்தர் இப்படியாய் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஒருவேளை ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தரிடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். உள்ள பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது திருமணமானவர்கள் திருமணத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரிடத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். அல்லது தொழில் தொடங்குவதில், வேலை ஸ்தலத்துல, அல்லது ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஊழியத்துல ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அல்லது சரீர பலவீனத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் நடுவில், உங்க குடும்பத்துல அற்புதங்களை செய்வதற்கு, உங்க ஊழியத்துல, உங்க ஐக்கியத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படும் பொழுது, ஆண்டோடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு நம்ம ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால நமக்காக சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் நடுவில், உங்கள் குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். God bless you.